ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று புரட்டாசி பௌர்ணமி. கலியுகத்தில் விசேஷ பலன்களை தரவல்ல ஸ்ரீ சத்யநாராயண பூஜை தினம். பிரதி பௌர்ணமியில் காலை முதல் உபவாசம் இருந்து மாலையில் சந்திரனை பார்த்த பின் சத்யநாராயண பூஜை செய்வதால் விரதம் அனுஷ்டிப்போருக்குள்ள குறைகளை எல்லாம் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தருவேன்னு காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் சத்தியம் செய்கிறார்னு கந்த புராணம் சொல்றது. இப்படி அவர் சத்தியம் செய்வதால் அவர் சத்யநாராயணன் அழைக்கப்படுகிறார். சத்தியம் என்றால் உண்மை. மேலும் நாராயணன் என்ற பதம் பகவான் விஷ்ணுவை குறிக்கும். சத்யநாராயணன் உண்மை ஸ்வரூபமானவர். அவரை வணங்கி பூஜை செய்வோருக்கு உரிய பலன்களை அள்ளி தருபவர். சத்யநாராயண விரத கதையானது ஸ்ரீமன் நாராயணனின் பெருமைகளை விளக்கக்கூடியது. இது பகவான் விஷ்ணுவை பூஜை செய்பவர்களுக்கு கிடைக்கும் நற்பலன்களையும் பூஜை செய்வதாக வேண்டிக் கொண்டு பின்னர் அதனை மறந்தோர்க்கு அமையும் சங்கடங்களையும் எடுத்து கூறுகிறது. இந்த சத்யநாராயண கதையை கூறுவதும் கேட்பதும் படிப்பதுமே இந்த பூஜையின் சிறப்பம்சம். இந்த கதை 5 பாகங்களில் அமைந்துள்ளது. இந்த பூஜையை செய்து இந்த கதா சிரவணம் செய்பவர் சர்வ நிச்சயமாக பகவானின் அருளை பெறுவார்கள். அவர்களது ஏழ்மை, தரித்திரம் விலகும், செழிப்பு, மகிழ்ச்சி, காரியத்தில் வெற்றி என அனைத்தும் கிடைக்கும். அநியாயமாய் சிறை தண்டனை பெற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பயம் விலகும், சந்தேகமில்லாமல் விரும்பிய எல்லாமே கிடைக்கும். கலியுகத்தில் விசேஷ பலன்களை தரவல்லது இது அப்படின்னு சொல்லப்படுறது. பூஜை செய்ய முடியாதோரும் வருந்த வேண்டாம். கோவில்களில் சத்யநாராயண பூஜைக்கு பணம் செலுத்தி பங்கெடுத்துக் கொள்ளலாம். அத்துடன் இந்த கதாசிரவணம் செய்ய சுபிக்ஷம் உண்டாகும், மங்களம் பெருகிடும். இது அனைத்துமே இந்த விரத மகிமையை கேட்கும் போது நிச்சயம் உணர முடியும். நம்ம சத்யநாராயண பூஜை கதையை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் நைமிச்சாரண்யத்துல சவுனகாதி முனிவர்களாம் சூத்த பௌராணிகரை பார்த்து கேட்கிறா, ஹே முனி சிரேஷ்டரே, எங்களுடைய விருப்பப்படி நீங்கள் பகவானுடைய அவதார மகிமைகள்லாம் எடுத்து சொன்னீள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க எங்களுக்கு இன்னொன்னும் சொல்லணும். மனிதர்கள்லாம் இந்த பூலோகத்துல பிறந்து பகவானின் கருணையோட அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று மனைவி மக்களுடன் பந்துக்களுடன் வாழ்ந்து சகல சௌபாகியத்துடன் அவனுடைய பாதத்தையும் இறுதியில் அடைய அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் தான் என்ன? அப்படி ஏதானும் இருந்தா அதை நீங்க எங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்கிறா. சூத்தகரும் சொல்ற, முன்னொரு சமயம் நாரத மகரிஷி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கேள்வியை கேட்ட போது பகவான் நாராயணனும் ஒரு அரிய விரதத்தை பத்தி சொன்னார். நான் அதை உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஒரு நாள் நாரத மகரிஷி பகவான் நாராயணனை பார்த்து வணங்கி நின்றார். நாரதா, உன் முகம் ஏன் இவ்வளவு வாட்டமா இருக்கு? அது காரணம் என்னன்னு கேட்கிறார். பிரபு, என்னுடைய வாட்டத்தை உங்கள்கிட்ட சொல்லாம இருப்பேனா? பரந்தாமா, என்னுடைய சஞ்சாரத்துக்கு நடுவுல நான் பூலோகத்துக்கு போயிருந்தேன். நான் பார்த்த காட்சிகளாம் என் மனசு ரொம்ப வாட்டுறது அப்படின்னவர் தான் பார்த்ததை சொல்றார். பூலோகத்துல மக்கள்லாம் தாங்கள் செய்த கர்மாக்கள்னால பலவிதமான பிறவிகள் எடுத்து அதனால எல்லையில்லாத துன்பங்களை கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறத பார்த்து என்னோட மனம் ரொம்ப வேதனைப்படுறது. அவர்களை அந்த கஷ்டங்கள்ல இருந்து துன்பங்கள்ல இருந்து விடுவித்து இன்புற வைக்கணும்னு என் மனசு எண்ணுகிறது. அவர்கள்லாம் இன்பமாக வாழணும்ன்றதுக்கு ஏதானும் உபாயம் இருக்கான்னு தெரிஞ்சுன்னு போகிறதுக்கு தான் நான் உங்களை நாடி வந்திருக்கேன். நீங்க தான் அதை பத்தி சொல்லணும். வேண்டி கேட்கிறேன் பக்த ரக்ஷகா, நீங்க தான் அதற்கு ஒரு உபாயம் சொல்லணும். பகவான் சொல்றார், நாரதா, நீ எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்கிற. உன்னுடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றுறேன். மக்கள்லாம் இன்புற்று வாழ நீ கேட்டது போல ஒரு விரதம் இருக்கு. அதற்கு பேர் சத்யநாராயண விரதம்னு பேரு. யார் ஒருவர் இந்த விரதத்தை பக்தி ஸ்ரத்தையோட மேற்கொண்டு வழிபடுகிறார்களோ என்னுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள். இறுதியில் மோட்ச சாம்ராஜ்யத்தையும் பெறுவார்கள்னு சொல்றார். அதனால் மகிழ்ச்சி அடைந்த நாரதர், பகவானே, அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்? அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பலாபலன்கள் என்ன? தயவு செய்து நீங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றார். பகவான் சொல்றார், ஓ நாரதா, இந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்கிறது மூலமா எப்பேற்பட்ட துன்பமும் தீர்ந்து அவர்களுக்கு இன்பம் சந்தோஷமெல்லாம் பெருகும். அப்பா, கணவன் மனைவிடையே சந்தோஷம் பெருகும். புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாகியம் உண்டாகும். மனைவி தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள். வியாபாரம் அபிவிருத்தி அடையும். கல்வியில் வளர்ச்சி உண்டாகும். இதை யார் வேண்டுமானாலும் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு விரத முறைகள்லாம் எடுத்து சொல்லி பூஜை முடிஞ்சோன அந்த பிரசாதங்களை முக்கியமாக பூஜை அனுஷ்டிப்பவர்கள் சாப்பிடணும். அங்க வந்திருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அதற்குண்டான காரணம் என்ன? பகவான் அங்க உள்ளவர்களை யாராவது ஒருவராக அவதரித்திருப்பார். அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்வது மூலமா பூஜை அனுஷ்டித்தவர்கள் மிக்க புண்ணியம் பெறுகிறார்கள். அவர்களது பாபங்கள் கஷ்டங்கள் சர்வ நிச்சயமாக விலகும்னு பகவான் சொல்றார். இத சூத்தக ரிஷிகளுக்கு சொல்றார். பூஜையை முதல்ல அனுஷ்டித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கும் அவர் சொல்றார். இன்னொரு சமயத்துல காசிப்பட்டினத்துல ஒரு ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தார். அவர் பல வீடுகளுக்கு போய் யாச்சகம் பண்ணி பொருள் தேடின்னு வந்தார். இருந்தாலும் அது அவர் வயர் நிறையத்துக்கு கூட போறல. அவரை ரொம்ப வறுமை வாட்டியது. வறுமையினால அவர் உடைகள் தான் அழுக்கேறி இருந்ததே தவிர உள்ளம் ரொம்ப தூய்மையாக பக்தினால நிறைந்திருந்தது. இதை பார்த்த சகல
லோகத்தையும் காத்து ரட்சிப்பவரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மனமிறங்கினார். அவனுக்கு அருள் புரியணும், அவனுடைய கஷ்டத்தை விளக்கணும்னு நினைத்தார். எப்படின்னு அடுத்து தெரிந்து கொள்ளலாம். அந்த ஏழை பிராமணன் என்னைக்கும் போல வழக்கமாக பகவான மனசுல தியானம் பண்ணிட்டு பொருள் யாசிக்கிறதுக்காக போனான். ஆனா போன கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு ரொம்ப களைப்பா இருந்தது. களைப்பு தீர ஒரு மர நிழல்ல போய் உட்கார்ந்துக்கிறான். அப்போ பகவான் முதிய அந்தனர் வேடத்துல அவன் முன்னால தோன்றினார். பசியில வறுமையில ரொம்ப உடல் மெலிந்து காணப்பட்டான் அந்த பிராமணன். அவரை பார்த்து அந்தனர் ரூபத்துல இருந்து பகவான் சொல்றார், ஐயா உங்களை பார்த்தாலே ரொம்ப வறுமையில வாடுறவரை போல இருக்கு, உங்களுடைய கோலமே அதை எடுத்து காட்டுறது. இருந்தாலும் இந்த நிலையிலையும் இப்படி அலைந்து திரிந்து தேடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றார். அதற்கு அந்த ஏழை பிராமணன் சொல்றார், ஐயா என்னை பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க, ஆனா அந்த பரந்தாமனுக்கு இது கொஞ்சம் கூட தெரியவே இல்லையே. இப்படி நான் பசியிலையும் வறுமையிலையும் நான் வாடுறத பார்த்துமே அவருடைய மனம் இறங்கவே இல்லையே. அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய குணம் கொண்டவராச்சே அந்த பரந்தாமன் என்னை மட்டும் ஏனோ இப்படி வச்சிருக்கிறார். நான் என்ன பாவம் செய்தேனோ, நான் இப்படி அவஸ்தைப்படுறேன். கொஞ்ச தூரம் நடந்தாலே எனக்கு ரொம்ப களைப்பாயிடுறது. ஆனா ஐயா பெரியவரே, உங்களை பார்க்கிற போது எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. அந்த பகவான் நாராயணனே உங்களுடைய வடிவத்துல வந்தது போல என் மனசுக்குள்ள தோன்றது. அதனால தயவு செய்து என்னுடைய பாவங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கி புண்ணியம் கிடைத்து நல்ல வாழ்வு வாழறதுக்கு ஏதானும் ஒரு உபாயம் சொல்லுங்கோ. நான் அதை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதை முழுமையாக செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்றார். எதிரில வந்திருக்கிறது பகவான்னு தெரியாமையே அந்த ஏழை பிராமணன் சொல்றார், பகவான் வந்திருக்கிறது பக்தனுடைய கஷ்டத்தை போக்கத்துக்கு தானே. பகவானும் சொல்றார், ஐயா நீங்க கேட்டபடி உங்களுடைய கஷ்டங்கள்லாம் விலகி உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஸ்ரீமன் நாராயணனுக்கு சத்யநாராயணன் என்ற பேர்ல ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்தை நீங்க முறையோட பக்தியோட அனுஷ்டித்தால் உங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கி அதிகமான பொருள் கிடைக்கும். மனைவி குழந்தைகளோட உறவினர்களோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வார்த்தை கேட்கிற போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன். தயவு செய்து அதற்கான வழிமுறைகள்லாம் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பகவானும் அந்தனர் வடிவத்திலேயே அந்த சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய முறையெல்லாம் விவரமாக எடுத்து சொல்லி அங்கேருந்து அவர் மறைஞ்சு போயிடுறார். அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அந்த ஏழை பிராமணர் தூக்கமே வரல. மறுநாள் தொடங்க இருக்கக்கூடிய அந்த விரதத்தை பத்தியே அவர் நினைச்சு அந்த பெரியவருக்கு நன்றி சொல்றார். நாளைக்கு நம்ம எப்படி பொருள் சேகரம் பண்றது, என்ன நைவேத்தியம் பண்றது அப்படின்னு நினைச்சுட்டே படுத்துட்டு இருக்கார். காலம்புற விடிஞ்சு போயிடுறது. வழக்கம் போல முழிச்சுக்கிறார். குளித்து பகவான மனசுல தியானம் பண்ணிட்டு பொருள் யாச்சகம் பண்ணதுக்காக போறார். அவர் மனசுக்குள்ள உள்ளத்தில் ஒரு புது தெம்பு வந்தது. அவரை போன்னு சொல்லி விரட்டினவர்கள் கூட பொருள் கொடுத்து அன்னைக்கு உதவி பண்றா. அவருக்கு அதிகமான பொருள் கிடைச்சது. அவர் வீட்டுக்கு திரும்புற போது அந்த சத்யநாராயண பூஜைக்கு உண்டான பொருட்களை எல்லாம் வாங்கின்னு வந்தார். அவர் வீட்டுக்கு வந்து உறவினர்களை எல்லாம் அழைத்து குளித்து முடித்து தான் வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் வைத்து பக்தி ஸ்ரத்தையோட அந்த சத்யநாராயண விரதத்தையும் தொடங்குறார். பூஜை முடிந்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்து நிவேதன பிரசாதத்தையும் எல்லோருக்கும் கொடுத்து தானம் எடுத்துக்கொள்கிறார். அன்னையில இருந்து மாசம் தவறாம பௌர்ணமி அன்னைக்கு பிரதோஷ காலத்துல இந்த சத்யநாராயண விரதத்தை தொடர்ந்து செய்துன்னு வரார். அந்த பிராமணருக்கு உயர்ந்த இடத்துல ஒரு வேலை கிடைத்தது. அவருடைய வறுமையெல்லாம் ஒழிந்தது. மனைவி மக்களோட நீண்ட காலம் மகிழ்ச்சியாக இருந்து அவருக்கு இறுதியில் மோட்ச சாம்ராஜ்யமும் கிடைத்தது. கலியுகத்தில் கைமேல் பலன் தரக்கூடிய பூஜா விரதம்னே சொல்லலாம். இந்த கதையை கேட்ட அந்த முனிவர்கள்லாம் சூத்தகரை பார்த்து கேட்கிறா, மகரிஷி இந்த சத்யநாராயண விரதத்தை பகவான் முதல்ல தெரிந்து கொண்டவர் அந்த ஏழை பிராமணன். அவர்கிட்ட அந்த விரதத்தை அறிந்து கொண்டவர்கள்லாம் யார் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு கேட்க அதையும் சூத்தக முனிவர் சொல்றார். பகவானின் திருவாயால் சொல்லப்பட்ட இந்த சத்யநாராயண விரதத்தை ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமியில பிரதோஷ காலத்துல தவறாம அனுஷ்டிச்சுன்னு வந்தா இந்த ஏழை பிராமணன் ஒரு நாள் உறவினர்களோட சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டானம் பண்ணியிருந்தான். அந்த சமயம் ஒரு விறகு வெட்டி ஒருவர் ஊரை சுற்றி விறகு விட்டுறதன் காரணமாக ரொம்ப களைச்சு போயிட்டார். தண்ணி குடிக்கிறதுக்காக எதேச்சியா இந்த பிராமணருடைய வீட்டுக்கு வரார். அங்க இந்த சத்யநாராயண பூஜை நடந்துட்டு இருக்கு. அதை அந்த விறகு வெட்டி அறியவில்லை. அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறார். ஏதோ இங்க நடக்கிறது பூஜைன்னு சொல்லிட்டு இவரும் அதை கவனமா பார்த்துட்டு இருக்கார். பூஜை முடியறது. அந்த ஏழை பிராமணன் நைவேத்தியம் செய்து அந்த நிவேதனத்தை எல்லாருக்கும் நிவேதன பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்றார். அதை அந்த விறகு வெட்டியும் எடுத்துக்கொள்கிறார். அந்த பூஜைக்கு வந்திருந்தவர்களாம் புறப்பட்டனர். அந்த விறகு வெட்டியும் அந்த ஏழை பிராமணனிடம், நீங்க இங்க செஞ்ச பூஜை என்ன, அதை எப்படி அனுஷ்டானம்
தானம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நானும் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறேன், அது மூலமா என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரும்னு நான் நம்புறேன்னு சொல்லி அந்த விறகு வெட்டி சொல்ல, அந்த ஏழை பிராமணரும் அவருக்கு இந்த விரதத்தை பத்தி, இந்த விரத முறையெல்லாம் பத்தி எடுத்து சொல்றார். அந்த விறகு வெட்டியும் பிராமணருக்கு நன்றி கூறினார். மறுநாள் காலம்பரி விறகு வெட்டி வழக்கம் போல விறகு கட்டைகள்லாம் சுமந்துட்டு விற்கிறதுக்காக நகரம் முழுக்க போறார். பக்கத்தை விட அவருடைய விறகுகள்லாம் எல்லாமே வித்துடுத்தோ. பணத்தை வைத்துக் கொண்டு அவர் அந்த பூஜையை அனுஷ்டிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் வாங்கி அந்த சத்யநாராயண விரதத்தையும் அனுஷ்டித்தார். மாசம் தவறாம விறகு வெட்டி சத்யநாராயண விரதத்தை கடைபிடிச்சுன்னு வந்ததுனால அவருடைய கஷ்டமெல்லாம் நீங்க செல்வம் பெருகியது, அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிலவியது, எந்தவித குறையும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கடைசியில மோட்ச சாம்ராஜ்யமும் பெற்றார். இந்த தினத்தில் இந்த விரத கதை கேட்டாலே அவர்களது ஏழ்மை விலகும், செல்வம் சேரும், அவர்கள் விரும்பிய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த நாளில் சத்யநாராயணரை வணங்கி பெருமாளின் சக்தி வாய்ந்த 108 நாமங்களையும் கஷ்டத்தை போக்கும் அஷ்டகத்தையும் ஒரு முறை சொல்லி பலன் பெறுவோம். ஸ்ரீ சத்யநாராயண அஷ்டோத்தர சதநாமாவளி. ஓம் சத்யதேவாய நமஹ. ஓம் சத்யாத்மனே நமஹ. ஓம் சத்யபூதாய நமஹ. ஓம் சத்யபுருஷாய நமஹ. ஓம் சத்யநாதாய நமஹ. ஓம் சத்யசாட்சினே நமஹ. ஓம் சத்யயோகாய நமஹ. ஓம் சத்யஞானாய நமஹ. ஓம் சத்யஞானப்பிரியாய நமஹ. ஓம் சத்யநிதயே நமஹ. ஓம் சத்யசம்பவாய நமஹ. ஓம் சத்யபிரபுவே நமஹ. ஓம் சத்யேஸ்வராய நமஹ. ஓம் சத்யகர்மணே நமஹ. ஓம் சத்யபவித்ராய நமஹ. ஓம் சத்யமங்களாய நமஹ. ஓம் சத்யகர்பாய நமஹ. ஓம் சத்யபிரஜாபதயே நமஹ. ஓம் சத்யவிக்ரமாய நமஹ. ஓம் சத்யசித்தாய நமஹ. ஓம் சத்யாச்சுதாய நமஹ. ஓம் சத்யவீராய நமஹ. ஓம் சத்யபோதாய நமஹ. ஓம் சத்யதர்மாய நமஹ. ஓம் சத்யாக்ரஜாய நமஹ. ஓம் சத்யசந்துஷ்டாய நமஹ. ஓம் சத்யவராஹாய நமஹ. ஓம் சத்யபாராயணாய நமஹ. ஓம் சத்யபூர்ணாய நமஹ. ஓம் சத்யௌஷதாய நமஹ. ஓம் சத்யசாஸ்வதாய நமஹ. ஓம் சத்யப்பிரவர்தனாய நமஹ. ஓம் சத்யவிபவே நமஹ. ஓம் சத்யஜேஷ்டாய நமஹ. ஓம் சத்யஸ்ரேஷ்டாய நமஹ. ஓம் சத்யவிக்ரமினே நமஹ. ஓம் சத்யதன்வினே நமஹ. ஓம் சத்யமேதாய நமஹ. ஓம் சத்யாதீஷாய நமஹ. ஓம் சத்யக்ரதவே நமஹ. ஓம் சத்யகாலாய நமஹ. ஓம் சத்யவத்சலாய நமஹ. ஓம் சத்யவசவே நமஹ. ஓம் சத்யமேகாய நமஹ. ஓம் சத்யருத்ராய நமஹ. ஓம் சத்யபிரம்மணே நமஹ. ஓம் சத்யாமிருதாய நமஹ. ஓம் சத்யவேதாங்காய நமஹ. ஓம் சத்யசதுராத்மனே நமஹ. ஓம் சத்யபோக்த்ரே நமஹ. ஓம் சத்யசுச்சயே நமஹ. ஓம் சத்யார்ஜிதாய நமஹ. ஓம் சத்யேந்திராய நமஹ. ஓம் சத்யசங்கராய நமஹ. ஓம் சத்யஸ்வர்காய நமஹ. ஓம் சத்யநியமாய நமஹ. ஓம் சத்யமேதாய நமஹ. ஓம் சத்யவேத்யாய நமஹ. ஓம் சத்யபீயூஷாய நமஹ. ஓம் சத்யமாயாய நமஹ. ஓம் சத்யமோகாய நமஹ. ஓம் சத்யசுரானந்தாய நமஹ. ஓம் சத்யசாகராய நமஹ. ஓம் சத்யதபசே நமஹ. ஓம் சத்யசிம்ஹாய நமஹ. ஓம் சத்யமிருகாய நமஹ. ஓம் சத்யலோகபாலகாய நமஹ. ஓம் சத்யஸ்திதாய நமஹ. ஓம் சத்யதிக்பாலகாய நமஹ. ஓம் சத்யதனுர்தராய நமஹ. ஓம் சத்யாம்புஜாய நமஹ. ஓம் சத்யவாக்யாய நமஹ. ஓம் சத்யகுரவே நமஹ. ஓம் சத்யநியாயாய நமஹ. ஓம் சத்யசாக்ஷினே நமஹ. ஓம் சத்யசம்வృతాய நமஹ. ஓம் சத்யசம்பிரதாய நமஹ. ஓம் சத்யவஹ்னயே நமஹ. ஓம் சத்யவாயுவே நமஹ. ஓம் சத்யசிகராய நமஹ. ஓம் சத்யானந்தாய நமஹ. ஓம் சத்யாதிராஜாய நமஹ. ஓம் சத்யஸ்ரீபாதாய நமஹ. ஓம் சத்யகுஹ்யாய நமஹ. ஓம் சத்யோதராய நமஹ.
ஓம் சத்யஹ்ருதயாய நமः. ஓம் சத்யகமலாய நமः. ஓம் சத்யநாளாய நமः. ஓம் சத்யஹஸ்தாய நமः. ஓம் சத்யபாஹவே நமः. ஓம் சத்யமுகாய நமः. ஓம் சத்யஜிஹ்வாய நமः. ஓம் சத்யதंष्ट्राय நமः. ஓம் சத்யநாசிகாய நமः. ஓம் சத்யஸ்ரோத்ராய நமः. ஓம் சத்யசக்ஷுஷே நமः. ஓம் சத்யசிரசே நமः. ஓம் சத்யமுகுடாய நமः. ஓம் சத்யாம்பராய நமः. ஓம் சத்யாபரணாய நமः. ஓம் சத்யாயுதாய நமः. ஓம் சத்யஸ்ரீவல்லபாய நமः. ஓம் சத்யகுப்தாய நமः. ஓம் சத்யபுஷ்கராய நமः. ஓம் சத்யாத்ரிதாய நமः. ஓம் சத்யபாமாவதாரகாய நமः. ஓம் சத்யக்ரஹரூபிணே நமः. ஓம் சத்யப்ரஹரணாயுதாய நமः. இதி ஸ்ரீ சத்யநாராயண ஸ்தோத்திர சதநாமாவளி சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ சத்யநாராயண அஷ்டகம். ஆதிதேவம் ஜகத்காரணம் ஸ்ரீதரம் லோகநாதம் விபும் வியாபகம் சங்கரம் சர்வபக்தேஷ்டதம் முக்திதம் மாதவம் சத்யநாராயணம் விஷ்ணுமீஷம் பஜே. சத்யநாராயணம் விஷ்ணுமீஷம் பஜே. सर्वदा लोककल्याणपारायणं देवगो विप्ररक्षार्थसद्विग्रहं दीनहीनात्मभक्ताश्रयं सुन्दरं सत्यनारायणं विष्णुमीशं भजे. सत्यनारायणं विष्णुमीशं भजे. दक्षिणे यस्य गङ्गा शुभा शोभते राजते सारमायस्य वामे सदा यः प्रसन्नो भाति भव्यश्च तं सत्यनारायणं विष्णुमीशं भजे. सत्यनारायणं विष्णुमीशं भजे. सङ्कटे सङ्गरेयं जनः सर्वदा स्वात्मविनाशनाय स्मरेत् पीडितः पूर्णकृत्यो भवेत् यत्प्रसादाच्च तं सत्यनारायणं विष्णुमीशं भजे. सत्यनारायणं विष्णुमीशं भजे. वाञ्छितं दुर्लभं यो ददाति प्रभुः साधवे स्वात्मभक्ताय भक्तिप्रिय सर्वभूताश्रयं तं हि विश्वम्भरं सत्यनारायणं विष्णुमीशं भजे. सत्यनारायणं विष्णुमीशं भजे. ब्राह्मणः साधु वैश्यश्च तुङ्गध्वजो ये भवन् विश्रुता यस्य भक्त्यामरा लीलया यस्य विश्वं ततं तं विभुं सत्यनारायणं विष्णुमीशं भजे. सत्यनारायणं विष्णुमीशं भजे. येन चाब्रह्मबालतृणं धार्यते सृज्यते पाल्यते सर्वमेतज्जगत् भक्तभावप्रियं श्रीदयासागरं सत्यनारायणं विष्णुमीशं भजे. सत्यनारायणं विष्णुमीशं भजे. सर्वकामप्रदं सर्वदा सत्प्रियं वन्दितं देववृन्दैर्मुनीन्द्रार्चितं पुत्रपौत्रादि सर्वेष्टदं शाश्वतं सत्यनारायणं विष्णुमीशं भजे. सत्यनारायणं विष्णुमीशं भजे. अष्टकं सत्यदेवस्य भक्त्या नर भावयुक्तो मुदा यस्त्रिसन्ध्यं पठेत् तस्य नश्यन्ति पापानि तेनाग्निना इन्दनानीव शुष्कानि सर्वाणि वै. इन्दनानीव शुष्कानि सर्वाणि वै. अष्टकं सत्यदेवस्य भक्त्या नर भावयुक्तो
तप्तो मुदाय स्त्रिसन्ध्यं पठेत् तस्य नश्यन्ति पापानि तेन अग्निना इन्धनानीव शुष्कानि सर्वाणि वै इन्धनानीव शुष्कानि सर्वाणि वै इति श्री सत्यनारायणाष्टकं सम्पूर्णम्। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्।